ஹாய். போன வீடியோவில் நிறைய பேர் அவ்வளோ ஆறுதலாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. மூஞ்சி அது தூங்கி எழுந்திரிச்சோன்னா நான் வந்து வீடியோ போட்டதுனால அழுதுறியான்னு கேட்குறீங்க. நான் அழுகலாம் இல்லைங்க. நான் ஏன் அழுக போகிறேன்? நான் போகிற வழியில் கரெக்டாக போயிட்டுருக்கேன். என் அப்பன் சிவன் மேலேயும் அவர் பிள்ளை முருகன் மேலேயும் ரெண்டு பேர்கிட்டையும் என் பாரத்தை தூக்கி வச்சுட்டு நான் அடுக்கு போகிற வழியில் கரெக்டாக போயிட்டுருக்கேன். நம்ம கஷ்டப்படையில யாராவது பண உதவி அப்படின்றது 2வது பட்சம். ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த டயத்தில் அவங்க நம்மளுக்கு கடவுள் மட்டும் தெரிவாங்க. ஆனால் அந்த காலத்தில் யார் பேசுகிறா சொல்லுங்கள்? எப்போ அவங்க கெடுவாங்க, எப்போ அவங்க வீட்டில் பிரச்சனை வரும், அதை நம்ம கை கொட்டி சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க. உலகம் எதை நோக்கி போயிட்டுருன்னே தெரியலங்க. இதெல்லாம் பேசுனதால பெரிய ஆள் இல்லை. நான் வாழ்க்கை எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. யாரையும் நம்பாத, யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாத. பண்ணுனா தெரியாதவங்களுக்கு பண்ணணுங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்கு பண்ணணும். நம்ம மனசும் அவங்க எதையும் திருப்பி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காது. அவங்கள அப்புறம் நம்ம மனசார பண்ணாதான் அது ஒரு புண்ணியமாகவும் போயிடும். அதனால் நம்ம பண்ணுறது தெரியாதவங்களுக்கு பண்ணணும்னு நான் நினைப்பேன். தெரிஞ்சவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு நிறையா உதவி பண்ணி நான் அடி வாங்கிட்டேன். அந்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் நேர்மையான வழியில் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் நிறைய பேர் சிஸ்டர்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூங்க. எனக்கு சிஸ்டர் தான் 4 பேர். எனக்கு பிரதர்ஸு கிடையாது. நீங்கள் சிஸ்டர்னு கமெண்ட்ஸ் அக்கா சிஸ்டர் அப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சொன்னதுனால உடனே கிண்டல் பண்ணி திருப்பி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. மனப்பூர்வமாக எழுதுறீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதே போல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோளறு பதிகத்துலேருந்து ஒருத்தவங்க பாட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு 10 வீடியோவுக்கு 4 கேட்டிருக்கீங்க. நான் நேற்று தான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன். அவங்களுக்காண்டி சில வரி மட்டும் நான் பாடுறேன். இதே போல் உங்களுக்கு ஏதாவது சாமி பாட்டு, சாமி ஸ்டோரி இது மட்டும் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. வேயொரு தோழி பங்க விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நிந்தனுள்ளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே 9 மத்த மாலை புனர் சூடி வந்தென் உள்ளமே புகுந்த அதனால்